பரமார்த்த குறுகதைகள். பாகம் 6. காணாமற்போன கறவை பசு. அவர்கள் குதிரை வாங்கும் சிந்தனையில் பொழுது போனதே தெரியவில்லை. அத்துடன் அந்த வேளைக்கு மேய்ச்சலிலிருந்து திரும்ப வேண்டிய அவர்களது ஒரே கறவை பசு திரும்பாதது கண்டு அவர்களுக்கு கவலையாகிவிட்டது. ஒரு நாளும் அது நேரம் கழித்து வந்ததே இல்லை. பால் கறக்க மறந்தாலும் அந்த பசு நேரத்துக்கு வெளியே போய் மேய்ந்துவிட்டு திரும்புவதில் தவறியதே இல்லை. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. பசு கொட்டிலுக்கு திரும்பிய பாடில்லை. சிஷ்யர்கள் திசைக்கு ஒருவராக தேடிக்கொண்டு புறப்பட்டார்கள். எங்கு தேடியும் அது தென்படவில்லை. அன்று இரவெல்லாம் தேடியும் கறவை பசு கிடைக்கவில்லை. மறுநாள் பொழுது விடுவதற்குள் சிஷ்யர்கள் புறப்பட்டுப் போனார்கள். சுற்று வட்டாரங்களில் உள்ள சிற்றூர்களுக்கெல்லாம் சென்று மூலை முடுக்கெல்லாம் தேடினார்கள். ஓர் இண்டு இடுக்கையும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் கவலை பெரிதாக வளர்ந்தது. மாட்டோடுதான் திரும்புவேன் என்று புறப்பட்ட மட்டி 3 தினங்கள் கழித்து தனியாகவே திரும்பினான் கவலையோடு. வேதனையோடு வெறும் ஆளாக வந்த மட்டி குருநாதர் திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக விழுந்து எழுந்தான். குருதேவா, நமது கறவை பசு கிடைக்கவே இல்லை, அந்த வேதனையிலும் ஒரு நன்மை எனக்கு கிடைத்தது என்றான் மட்டி. என்ன ஆர்வத்துடன் கேட்டார்கள் மற்ற சிஷ்யர்கள். குருவை பசு காணாமல் போய்விட்டது. குதிரை கிடைத்துவிட்டது. குதிரையா எங்கே? குறைந்த விலைக்கு ஒரு குதிரையை வாங்கிவிடலாம் என்று வழி தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு கூறினான் மட்டி. சற்று விளக்கமாகத்தான் சொல்லேண்டா மட்டி என்றார் குரு போய்க் கோபத்துடன். ஐயா, ஊராக தேடிக் கொண்டு போனதில் நமது பசு கிடைக்கவில்லை. ஆனால் ஊரிலே ஏரிக்கிணறையின் கீழே நன்றாகச் செழித்து வளர்ந்திருந்த புல் புதரிலே 4-5 பெட்டை குதிரைகள் அழகாக மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றை பார்த்ததும் எனக்கு உடனே நம் குருநாதர் நினைவு வந்துவிட்டது. ஆசையோடு அந்த குதிரைகளை நெருங்கிச் சென்றேன். அருகே போனதும் தான் பார்த்தேன். தரையிலே பெரிய பெரிய முட்டைகள். என் 2 கைகளாலும் கட்டித் தழுவ முடியாத பெரிய பெரிய முட்டைகள். இதுவரை நான் அவ்வளவு பெரிய முட்டைகளை பார்த்ததே இல்லை. அந்த முட்டைகள் நன்றாக மேய்ந்து கொழுத்திருந்து அந்த குதிரைகள் இட்ட முட்டைகளாகத்தானே இருக்க வேண்டும். எனக்கு சந்தேகம் வந்தது. அதை தீர்த்துக் கொள்ள அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தால் கேட்டுத் தெரிந்து கொள்ளலாமே என்று நினைத்தேன். கடவுள் கிருபையாலும் நம் குருநாதர் கடாட்சத்தாலும் அப்போதுதான் அந்த வழியாக வந்த ஓர் ஆளை நிறுத்திக் கேட்டேன். இதெல்லாம் குதிரை முட்டைகள் அல்லவா என்றேன். என் சந்தேகம் தீர்ந்துவிட்டது. அவை குதிரை முட்டைகளே. அவன் அடித்துச் சொல்லிவிட்டான். நான் நினைத்தது 100க்கு 100 சரி. அவை குதிரை முட்டைகளே. அந்த முட்டை என்ன விலையாகும் என்று கேட்டேன். அவன் அதிகமில்லை, 6 பொன் என்றான். எனக்காக வேண்டுமானால் 5 பொன்னுக்குத் தருவதாகச் சம்மதித்தான். இது சந்தோஷமான சமாசாரம் இல்லையா? விலை சகாயமாக வருகிற போது குதிரை முட்டையை வாங்கிவிடுவது புத்திசாலித்தனம் இல்லையா? குதிரையை முட்டையாகவே வாங்கி அதிலிருந்து குதிரைக்குட்டி வந்தால் அதை இளமையிலேயிருந்து நம் இஷ்டப்படி நல்ல குதிரையாக வளர்க்கலாமே. வளர்ந்த குதிரையை வாங்கப் போனால் விலையும் அதிகமாக இருக்கும். அது முரட்டு குதிரையாகவும் இருந்து தொலைக்கும். அதனால் குருநாதருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் சின்ன வயதிலிருந்தே நாமே வளர்த்து குருநாதரோடும் பழக்கி வருவது எவ்வளவு நல்லது. மட்டி தன் புத்திசாலித்தனத்தைத் தானே மெச்சிக்கொண்ட போது மற்றவர்களும் அவனோடு ஆமோதித்துப் பேசினார்கள். முடிவாக மட்டியிடம் 5 பொன்னைக் கொடுத்து அவனுக்குத் துணையாக மழையனையும் குதிரை முட்டை வாங்குவதற்கு வழியனுப்பி வைத்தார்கள்.